அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவோன்னு வந்தேன். காலையில் நான் வண்டி கழுவும் போது போட்ட தண்ணியே இன்னும் அப்படியோ காயாமல் இருக்குது. ருத்துபா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிய வருது. குவைத்தில் 150% அக்காமா இல்லாதவர்கள், யாருக்குமே நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் துவா செய்கிறேன். அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஏதாவது வருத்தம் வந்தால் மருந்து எடுப்பீங்க. எங்கே போய் எடுப்பீங்க? அரசாங்க ஹாஸ்பிட்டலில் காசு கொடுத்து இல்லை அக்காமா காட்டி எடுக்க முடியுமா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? ப்ரைவேட்டாக அல்லது எங்கேயாவது யாராவது சஜஷன் பண்ணுற கிளினிக், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கிளினிக் இருக்குது, அங்கே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, இங்கே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அக்கா மேலட்டி மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு தானே போவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா உண்மையிலேயே அது வைத்தியம் படித்த ஒரு டாக்டர் தானா, இல்லை ஏதாவது ஒரு பைத்தியம் காசுப்பட்டு நடிக்குதான்னு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு ஒரு வேளை அவங்கள்ட்ட மருந்து எடுத்ததால் உங்களுக்கு நோய் குணமாகலை, வேறு ஏதாவது நோய் வந்துடுச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு, யாரால் என்ன கேட்க முடியும்? அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியுமா? உங்கள்கிட்டையும் அக்காமா இல்லை, அவங்களும் லைசன்ஸ் இல்லாமல் நடத்துகிறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் வந்தி கேட்க முடியும்? இந்தா பிடிப்பட்டிருக்காங்க பாருங்க, ஒரு அசர்பைஜானி பெண் ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காங்க? போலி கிளினிக் நடத்திருக்கிறாங்க, டாக்டரு. கடைசியில் பார்த்தா போலியான டாக்டர். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மாற்றுறது யார்? 190% அக்காமா இல்லாதவங்க. அக்காமா இருந்துச்சுன்னா நீங்கள் போய் மருந்து எடுத்துருவீங்க உங்களுடைய ஹாஸ்பிட்டலில். சிலர் பக்கத்துலேயே இருக்காங்க, இந்த டாக்டர் இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, இந்த ரூமில் இருக்குது, இந்த மூலையில் இருக்குன்னு போய் மருந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அக்காமா இல்லாதவங்க மட்டுமில்லை, இருக்கிறவங்க சில நேரங்களில் போய் எடுக்கலாம் மருந்து பக்கத்துலன்னு. அங்கே போகிறேன்னா ரொம்ப தூரம் போகணும், என்னுடைய அக்காமா ஜஹராவில் இருக்குது, நான் பாயில் இருக்கிறேன், இங்கேருந்து ஜஹராவுக்கு மருந்து எடுக்க போகிறதா, சரி நான் இங்கேயே இந்த டாக்டர்கிட்ட எடுத்துக்கிறேன், 10 தினார் தான் போகும் அப்படின்னு எடுக்கிறவங்களும் இருக்குங்க. அரசாங்க மருத்துவமனைகளில் மருந்து எடுத்து ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் உங்களுக்கு அதற்குரிய நியாயம், நஷ்டஈடு, அதுக்கான தகுந்த சன்மானம் கிடைக்கும். இப்படி யாராவது போலியான டாக்டர்கள்ட்ட திருடர்கள்ட்ட போய் மருந்து எடுத்தீங்கன்னா கடைசியில் உசுருக்கும் உத்தரவாதம் இல்லை, கடைசியில் உங்களுக்கு இருக்கிற நோயும் குணமாக போகிறது இல்லை. தயவு செய்து கவனம். வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுங்க, ஃபுல்லாக பாருங்கள்.